வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசான்ல நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா தான் உங்களால ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியும். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்தாதான் கஸ்டமர் பேனல்லையும் உங்க ப்ராடக்ட் ஷோ அப் ஆகும். ஸோ அதுதான் ரெகுலரா லிஸ்டிங் ப்ராசஸ்ல நடக்கிற பேக் அண்ட் ப்ராசஸ். ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு இல்லாம இன்ஆக்டிவ், சப்ரெஸ்டு, சர்ச் சப்ரெஸ்டு, ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் ஷோ அப் ஆகும். ஸோ இது எதுக்காக ஷோ அப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான டீடைல்ஸ் நீங்க லிஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல மிஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் சப்ரெஸ்டு, சர்ச், டிப்ரெஸ்டு, இன்ஆக்டிவ் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாமே அமேசான் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டுக்கு சப்ரெஸ் இல்லைன்னா சர்ச் சப்ரெஸ்ட் அந்த மாதிரியான டீடைல் ஷோ அப் ஆனிச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், எதனால அந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்க ப்ராடக்ட்டுக்கு வருது, இந்த டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ராடக்ட் செல்லிங்ல லிஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பார்ட். அதுலதான் கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லிஸ்டிங் அப்படிங்கும் போது உங்க ப்ராடக்ட் பத்தின A to Z டீடைல்ஸை நீங்க அங்க கொடுக்கணும். ஸோ லிஸ்டிங் பத்தி ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ லிஸ்டிங் தான் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் இப்படிதான் இருக்கும், எக்ஸாக்டா ப்ராடக்டோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு லிஸ்டிங்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஒரு முறையும் அமேசான்ல நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது அது நிறைய டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதுதான் கஸ்டமர் பேனல்லையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி லிஸ்டிங் பண்ணும்போது ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் நீங்க என்னென்னலாம் கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் பேனல்ல ஷோ அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸை நீங்க டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு டீடைல்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ இல்ல வேண்டாம் நாட் நெசசரி அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த டீடைல்ஸ் கஸ்டமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா டீடைல்ஸ் இருக்கு, அதை பார்த்து தான் கஸ்டமர் பை பண்ணுவாங்க அப்படின்னு அமேசான் பேக் அண்ட் ப்ராசஸ்ல ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக உங்க ப்ராடக்ட்டை அப்ரூவல் பண்ணாம ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு லிஸ்டிங் வந்து இன்ஆக்டிவ் இல்ல சப்ரெஸ்ட் அந்த மாதிரியான டீடைல்ஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ சப்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் கஸ்டமர் பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸோ ஒன்ஸ் அது அப்ரூவல் ஆயிட்டு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்தாதான் கஸ்டமர் பேனல்ல ஷோ அப் ஆகும், அப்பதான் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் சப்ரெஸ்ட் அப்படின்னு உங்க லிஸ்டிங் பேனல்ல காமிச்சது அப்படின்னா நீங்க கஸ்டமர் பேனல்ல உங்களுடைய ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் எதுவுமே ஷோ அப் ஆகாது, டீடைல்ஸ் மட்டும் ஷோ அப் ஆகும். ஸோ அதை பார்த்து எந்த கஸ்டமரும் கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் அமேசான் சைட்ல இருந்து ஒரு இன்ஆக்டிவான லிஸ்டிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு சப்ரெஸ்ட் அப்படிங்கிற டேக் கொடுக்குறாங்க. இந்த சப்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே கிளியர் பண்ணக்கூடியது. 1 or 2 டீடைல்ஸ் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டீடைல்ஸை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும், கஸ்டமர் பேனல்லையும் ஷோ அப் ஆகும். ஸோ அமேசான் சைட்ல இருந்து எந்த மாதிரியான லிஸ்டிங்ஸ்க்கெல்லாம் இந்த சப்ரெஸ்ட் இந்த இஷ்யூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அமேசான் சைட்ல இருந்து 3 கேட்டகரிஸ் 3 ரீசன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்க ப்ராடக்ட்ஸ் மாதிரியே வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒரு செல்லர் அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ASIN நம்பரை காப்பி பண்ணி போடுறதோ இல்ல அதே ப்ராடக்ட் நேம் நீங்க கோட் பண்றீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற சமயத்துல சப்ரெஸ்ட் அப்படிங்கிற இஷ்யூஸ் வரும். அண்ட் செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கலர் கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணிருக்காது, ப்ராடக்டோட கலரோ இல்ல கலர் மேப்பிங் ஆப்ஷன் இருக்கும் அமேசான்ல. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த சப்ரெஸ்ட் அப்படிங்கிற டீடைல் ஷோ அப் ஆகும். அண்ட் தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இமேஜோட கிளியாரிட்டி இல்ல ஏதாவது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் அமேசான் மோஸ்ட்லி மெயின் பிக்சர்ஸ் இருக்கணும். ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்லயோ இல்ல கிளம்சியான போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க, ஸோ இமேஜஸ் கிளியரா இல்லை அப்படின்னாலும் இந்த சப்ரெஸ்ட் அப்படிங்கிற இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் மெயினா சப்ரெஸ்ட் அப்படிங்கிற இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாவே பண்ணக்கூடியதுதான், நீங்க 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். நீங்க அமேசானோட செல்லர் சென்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. செல்லர் பேனல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன்ல இன்வென்ட்ரி டேப் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி டேபை கிளிக் பண்ணீங்கன்னா மேனேஜ் இன்வென்ட்ரிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ மேனேஜ் இன்வென்ட்ரியில தான் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஓவரால் டீடைல்ஸ் இங்க ஷோ அப் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 2 ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் காமிக்குது, இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சப்ரெஸ்ட் அப்படின்னு காமிக்குது.
ஸோ சப்ரஸ்ட் அப்படின்னு ஏன் காமிக்குது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சப்ரஸ்ட் அப்படின்னா நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க மிஸ் ஆகுது. ஸோ அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ரஸ்ல இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவ்க்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரைட் சைட்ல வந்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்ன எடிட் டேபை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸை எடிட் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிற பிக்சர்ஸ் கிளாரிபிகேஷன் கம்மியா இருந்துச்சு, இல்ல நீங்க ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது சப்ரஸ்ட் அப்படின்னு ஏன் காமிக்குது பாத்தீங்கன்னா நான் மெயின் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஸோ அமேசான்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் இமேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த ரெட் பேக்ரவுண்ட் தான் எடிட் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜ் நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த எடிட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எங்க மிஸ் ஆகுது அப்படின்னு அவங்களே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டீடைல்ஸை நீங்க கிளிக் பண்ணி எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸ்ல உங்களுடைய ப்ராடக்ட் சப்ரஸ்ல இருந்து ஆக்டிவ் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நீங்க லிஸ்ட் பண்ற ப்ராடக்ட் சப்ரஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ்ல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியஸ்ட் ஃபார்ம் தான். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ரீசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மைன்யூட்டா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்டிங்கை ஆக்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க.